அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கின்றோம். குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் மையப் பொருளாக இருக்கின்றது. இப்படி குடும்ப வாழ்வு என்று சிந்திக்கின்ற பொழுது நாம் எப்பொழுதும் எங்களுடைய கடந்த கால வாழ்வையும் நிகழ்கால வாழ்வையும் ஒப்பிட்டு பார்க்கின்றது வழக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக படிக்காத மேதை என்னும் சினிமா படத்திலே கண்ணதாசன் வரிசையில் மகாதேவன் இசையமைக்க பாலசுப்ரமணியன் சவுந்தரராஜன் பாடுகின்ற பாடல், ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்றாள் 9 பிள்ளை, அந்த 9 ஒன்று கூட உருப்படி இல்லை என்று பாடுகின்றார். தொடர்ந்தும் பாடுகின்றார், நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலானது என்று சொல்லுகின்றார். அதாவது குடும்ப வாழ்வில் ஒவ்வொருவரும் கனவுகள் காண்கின்றார். எப்படிப்பட்டதாக குடும்ப வாழ்வு அமைய வேண்டும் என்று பல காலமாக, குறிப்பாக தங்களுடைய இளமையிலே கனவுகள் காணுகின்றார். ஒவ்வொருவரும் ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் பிள்ளைகள் எல்லோரும் சிற்றரசர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கனவுகள் காண்பது வழக்கம், நல்லது, தேவையானது. ஆனால் இந்த குடும்ப வாழ்வில் மிக மிக முக்கியமான இருவர் கணவனும் மனைவியும், அல்லது கணவன் ஸ்தானத்திலே இருக்கின்றவரும் மனைவி ஸ்தானத்திலே இருந்து இந்த இருவரும் அமைத்துக் கொள்ளுகின்ற இந்த வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக அவர்களுடைய வாழ்வின் வளமாக, அவர்களுடைய வாழ்வின் மகிழ்ச்சியாக, அவர்களுடைய வாழ்வின் நிறைவாக, அவர்களுக்கு பெருமை தருகின்ற ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்ற இந்த கனவுலகத்திலே இந்த இருவரும் தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அவர்கள் இருவரும் கதாபாத்திரங்களாக, முக்கியமான கதாபாத்திரங்களாக திகழ்கின்றார்கள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று அழகான பாடல் இருக்கின்றது. நாளை இந்த கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், பாட்டன் பாட்டி, பேரன் பேத்தி என்ற இந்த கூட்டுறவினுடைய ஒரு மொத்தம்தான் குடும்பமாகும். 60 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாங்கள் பார்த்த குடும்பம், நாங்கள் ரசித்த குடும்பம், நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், எங்களுடைய வாழ்க்கை முறை இன்று வித்தியாசமானதாக இருக்கின்றது. குறிப்பாக புலம்பெயர்ந்து ஏனைய நாடுகளிலே வாழுகின்றவர்கள், கனடா என்று சொன்னால் இந்த கனடா என்கின்ற நாட்டிற்கான கலாச்சாரம் ஒரு மல்டி கல்ச்சரல் கண்ட்ரி என்று சொல்வார்கள், கம்யூனிட்டி. அதாவது பல கலாச்சார பின்னணிகளிலே இருந்து வந்து இந்த நூற்றாண்டிலே, இந்த யுகத்திலே வாழுகின்ற சமூகத்தினர்கள், அவர்கள் அமைத்துக் கொள்ளுகின்ற குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்புகள், அந்த குடும்பம் எதிர்நோக்குகின்ற சவால்கள், அந்த குடும்பத்தினுடைய பலமை, அந்த குடும்பத்திற்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வித்தியாசமானதாக இருக்கின்றது. நல்லதொரு குடும்பம், ஒரு கத்தோலிக்க குடும்பம் என்று திரு அவை முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஜேஃப் கெனடி என்று அழைக்கப்படுகின்றவருடைய குடும்பத்தை முன்வைத்தது. அவருடைய பெற்றோர்களுக்கு 9 பிள்ளைகள். அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் என்று சொல்லப்படுகின்ற இக்காலத்திற்கு வித்தியாசமானதாக முற்காலத்திலே 9, 10, 11, 12 என்ற பிள்ளைகளை அமெரிக்காவிலும் கனடாவிலும் ஐரோப்பாவிலும் பெற்றோர்கள் பெற்றார்கள். இவ்வாறு பல பிள்ளைகளின் பெற்றோர்களாக இருக்கின்ற இந்த குடும்பங்களை திரு அவை பேணி பாதுகாத்து பாராட்டியது. இவர்களை
ஒரு நல்ல குடும்ப முன்னுதாரணமாக திரு அவை முன்வைத்தது. காரணம், அவர்களுடைய குடும்ப வாழ்வு பலருக்கும் ஊக்கம் கொடுக்கின்றதாகவும் நல்ல உற்சாகத்தை கொடுக்கின்றதாகவும் குடும்பத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயம் கொள்வதற்காகவும் அமைந்திருந்தது. இந்த கெனடி என்பவருடைய குடும்பத்தில் 9 பிள்ளைகள் இருந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு எல்லாம் கட்டுப்பாடுள்ளதாக, நேர்மை உள்ளதாக, அவர்கள் மரியாதைக்குரியவராக, கௌரவம் மிக்கவர்களாக இருந்தார்கள். ஞாயிறு தோறும் குடும்பமாக திருப்பலிக்கு சென்று அவர்கள் ஆலயத்திலே அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். வீட்டிலே அவர்கள் குடும்ப செபத்திலே ஈடுபடுவார்கள். ஒன்றாக இருந்து அவர்கள் தங்களுடைய உணவை, குறிப்பாக இரா உணவை உண்பார்கள். உண்ணுவதற்கு முன்னதாகவும் பின்பும் அவர்கள் செபிப்பார்கள். அவர்களுடைய அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவில்லாமல் அமைதியோடு மகிழ்வோடு வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டென்று ஒரு காலத்திலே போற்றினார்கள். இவர்களுடைய படத்தை, இவர்களுடைய புகைப்படத்தை மறைக்கல்வி நூலிலே பதித்து இவர்கள் ஒரு அழகான முன்மாதிரியான குடும்பம் என்று சொல்லி தந்தார்கள். இவ்வாறு எங்களுடைய இந்த தமிழ் பேசுகின்ற மக்களுடைய 60 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த இந்த கூட்டு குடும்பம் என்பது, அவர்கள் ஒரு கூரையின் கீழ் பல குடும்பங்கள் வாழ்ந்ததும், அவர்களுடைய சகோதர சகோதரிகள், அவர்களுடைய சித்தி சித்தப்பா என்று சொல்லி உறவுகள், சுற்றம் சூழலோடு அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களாக தங்களுடைய ஊர்களிலே அவர்கள் குடியிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருமித்து ஒரு கூட்டு வாழ்வாக வாழ்ந்ததினாலே குடும்பங்களிலே பிரச்சனை வருவதற்கும் அவர்களுடைய பற்றி பேசிக்கொள்வது அல்லது அவதூறு பேசுவது, குற்றம் கண்டுபிடிப்பது பிரச்சனைகளாக இருந்தாலும், யாராவது குடும்பத்திலே பிரிகின்றார்கள், அவர்கள் மன முறிவு எடுக்கப் போகின்றார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் விட்டு கொடுக்காது. அவர்களை மீண்டும் பிடிவாதமாக கொணர்ந்து அவர்களை ஏசி, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவர்களை திருத்தி, அவர்களை ஒற்றுமையிலே கட்டி காத்தது. அதனாலே எங்களுடைய கலாச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது திருமண வாழ்வு ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருந்தது. ஆனால் இன்றைய தற்பொழுதைய சூழலிலே இந்த 2024 என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆண்டும், நிகழ்காலத்திலும், அண்மை காலத்திலும், இனி வர இருக்கின்ற காலத்திலும் குடும்ப வாழ்வு என்பது பெரும் சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றது. இந்த குடும்ப வாழ்வு இந்த கலாச்சாரங்களிலே, இந்த நவீன உலகத்திலே தனி மனிதர்கள் சுதந்திரமாக இருக்க கற்றுக்கொண்டார்கள். யாருக்கும் நாங்கள் அடிமையாக மாட்டோம், யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் கீழும் நாங்கள் வாழ மாட்டோம். எனக்கு சரி என்று சொன்னால் செய்வேன், எனக்கு விரும்பியதை செய்வேன், நான் விரும்பியவாறு தேர்வுகளை செய்வேன், நான் விரும்பியவாறு ஒருவரை அன்பு செய்து காதலித்து திருமணம் செய்வேன். இவ்வாறு அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற மனிதர்களாக இந்த நவீன உலகத்திலே இருக்கின்றார்கள். இந்த திருமண வாழ்வில் இங்கு ஆண் பெண் என்று சொல்லி கடந்த காலத்திலே அல்லது 60-50 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்களுடைய ஆதிக்கம் இருந்த தகப்பன் என்று, கணவன் என்று, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொல்லுகின்ற அந்த நிலை மாறி இருவரும் ஒரு சமத்துவமான நிலையிலே வாழ பழகி கொள்ளுகின்றார்கள். சில வேளைகளிலே இந்த வெளிநாடுகளிலே இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களுடைய குடும்பங்களை பார்க்கின்ற பொழுது அவர்களிலே கணவனிலும் பார்க்க சில வேளைகளிலே மனைவி கூடுதலான வருமானத்தை பெறுகின்றவராகவும்,
கணவன் ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்கின்ற பொழுது மனைவி ஒரு வங்கியிலே வேலை செய்கின்ற இப்படியான பொருளாதார ரீதியாக அல்லது அறிவு ரீதியாக கூட ஒருவரிலும் பார்க்க மற்றவர், குறிப்பாக பெண்கள், கூடுதலான தகமை ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பதும், இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இருவரும் சம உரிமை பெற்றவர்களாக சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இங்கு இவர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் பல. ஆனால் திரு அவை என்ன சொல்லுகின்றது என்று விவிலியத்தை நாங்கள் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது, தொடக்க நூலிலே அழகான உலகத்தை படைக்கின்ற இறைவன் இந்த உலகத்தினுடைய படைப்பின் சிகரமாக மனிதனை படைக்கின்றார். ஆனால் இந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. தன்னுடைய படைப்பிலே ஒரு குறையை காண்பது போல, தன்னுடைய படைப்பினுடைய அழகும் நிறைவும் நன்மைத்தனமும் அங்கு ஒரு குறைபாடாக இருப்பது போல காணுகின்ற இறைவன் அவனுக்கு துணையாக அவனுடைய விழாவிலே இருந்து மனுஷியை படைக்கின்றார், பெண்ணை படைக்கின்றார். அவனுடைய தலையிலே இருந்து படைக்கவில்லை, அவனுடைய காலிலே இருந்து படைக்கவில்லை, அவனுடைய நெஞ்சுக்கு இதயத்துக்கு அருகாமையிலே இருக்கின்ற விழாவிலே இருந்து படைத்தார் என்று அழகாக வேதநூல் ஆசிரியர் கூறுகின்றார். அதாவது கணவன் மனைவி என்கின்ற இந்த குடும்பம் கடவுளுடைய படைப்பிலே அவரால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பாக, ஒரு படைப்பாக உருவாகின்றது. இரண்டாவது, ஆண் பெண் இருவரும் சமத்துவமானவர்கள், சம உரிமையோடு வாழ வேண்டும், ஒருவர் மற்றவரை மதித்து அன்பு செய்து பக்குவமாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய படைப்பிலே இந்த குடும்பத்தை அழகாக சித்தரித்து அழகுற படைத்திருக்கின்றார். ஆகினாலே இந்த விவிலியத்திலே ஆசிரியர் இறைவார்த்தையாக கூறுகின்ற இந்த குடும்ப வாழ்வு பல்வேறு சவால்களுக்கும் மாற்றங்களுக்கும் உட்படுத்தப்பட்டாலும் இந்த விவிலியம் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், இறைவன் இந்த குடும்ப வாழ்வை படைப்பின் சிகரமாக படைத்திருக்கின்றார். ஆண் பெண்ணென்று வாழுவதுதான், இணைந்து வாழுவதுதான் இயற்கையினுடைய நியதியாகும். அதை விடுத்து இந்த இயற்கைக்கு மாறாக மனிதன் செல்லுகின்ற பொழுது, ஆண் பெண்ணென்று அந்த உறவிலே இருந்து பிரிந்து தவறாக வாழுகின்ற பொழுது, தவறான உறவுகளை கொள்ளுகின்ற பொழுது இயற்கையோடு நாங்கள் விளையாடுவது போல இருக்கின்றது. இயற்கையை இக்காலத்திலே மனிதன் குழப்பி விட்டதினாலே அழிவுகள் இந்த இயற்கையினுடைய நீதியை கெடுப்பதினாலே மனிதன் இயற்கையிலே இந்த பூமி வெப்பமாகின்றது, பூமி இயற்கையிலே இருந்து அழிவுகளை, பல்வேறு துன்பங்களை வருவிக்கின்றது என்று, நோய்களை உருவாக்குகின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகையினாலே இந்த ஆண் பெண் என்று இணைந்து குடும்பமான வாழுகின்றது என்பது கடவுளுடைய அழைப்பு ஆகும். இயேசு என்ன கூறுகின்றார்? அவருடைய நற்செய்தியை நாங்கள் படிக்கின்ற பொழுது இயேசு இந்த குடும்ப வாழ்வை பற்றி அதிகம் பேசவில்லை. ஆனால் தொடக்க நூலிலே கூறப்பட்டு காலாகாலமாக மக்கள் கட்டி காத்து வந்த இந்த குடும்பத்தினுடைய மாண்பை இயேசு எந்த விதத்திலும் மாற்றம் செய்யாமல் இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று. அதாவது கடவுளுடைய கட்டளை, கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய செயல், இந்த இறைவன் எங்களை, மனிதர்களை ஆண் பெண்ணாக இணைக்கின்றார். திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்றார். அதனாலே இந்த இணைப்பு என்பதை விவிலிய ஆசிரியர் இன்னும் மெருகூட்டி அழகாக ஆழமாக சொல்லுகின்றார். இருவரும் ஓருடலாக இருப்பார்கள் என்று. ஓருடல், ஆணும் பெண்ணும் ஓருடலாக இருக்கின்றார். ஆனால் இன்று இவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளில் அவர்களுடைய மதிப்பீடுகள் இன்றைய சமூகத்திலே மாறிக்கொண்டு வருகின்றது. காசுதான் பெரிது என்று சிந்திப்பவர்களும், இன்பம்தான் எனக்கு வேண்டும் என்று சிந்திப்பவர்களும், வாழ்க்கை முழுவதும் களியாட்டமாக இருக்க வேண்டும் என்று கேளிக்கைகளிலே நாட்டம் கொள்ளுகின்றவர்களும்,
அல்லது சோம்பி திரிந்து தங்களால் வாழாவட்டியாக இருக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றதுனாலே இந்த குடும்ப வாழ்வு அதை வாழுகின்றவர்கள் பொறுப்பற்றவர்களாக மாறுகின்றார்கள். இத்தனைக்கும் மத்தியிலே குடும்பத்திலே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கின்றது இங்கு வாழுகின்ற மனிதர்களுடைய அவர்களுடைய ஆளுமை விருத்தி, அவர்களுடைய ஆளுமை வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி என்று சொல்லலாம். ஒரு ஆளுமையுடைய ஆளுமை முதிர்ச்சி என்பது அவர் தன்னுடைய நான் என்பது நாம் என்று சொல்லி அடுத்தவர்கள் என்று பரந்து விரிந்து செல்ல வேண்டும். ஆனால் பெரும் பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் ஈகோ என்று சொல்வார். ஒவ்வொருவரும் நான் சரி மட்டுமல்ல, நான் எப்பொழுதுமே சரி, நீ பிழை, எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு தெரியாது என்று சொல்கின்ற, அல்லது நானா நீயா என்று போட்டி போடுவதும், அல்லது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது, இது சரி வராது என்று ஒரு முற்சார்பு எண்ணங்களால் பாதிக்கப்பட்டவர்களாக, எப்பொழுதும் பிரச்சனைகளை இமேஜின் பண்ணுகின்றவர்களாக, அவர்கள் கண்டாலும் காணாவிட்டாலும் இப்படித்தான் இருக்கும் என்று ஊகித்து கொண்டு பிரச்சனைகளை பெரிதுபடுத்துவது. ஒரு குடும்ப வழிநடத்துனர், ஆலோசகர், உளவள துணையாளர் சொல்லுவார், குடும்பங்கள் பிரிந்து வாழ்வதற்கான காரணம் என்னென்றால் ஒரு காரணமுமே இல்லை என்று சொல்றார். அதாவது சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்குகின்றது. ஜான் பவல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உளவியலாளர், எழுத்தாளர் அழகான ஒரு நூலை எழுதுகின்றார். ஹாப்பினஸ் இஸ் an inside job. அதாவது மகிழ்ச்சி என்பது எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு வேலைப்பாடு என்று சொல்லுகிறார். அதாவது ஒருவர் எப்படிப்பட்ட மனநிலையோடு attitudes என்று சொல்வார், தன்னையும் அடுத்தவர்களையும் நோக்குகின்றார்களோ அதன் வழியாக பிறக்கின்ற பிரச்சனைகள் தான் அவர்களுடைய வாழ்வை கெடுக்கின்றது என்று சொல்லி. ஆனாலே இந்த இறைவன் அதாவது திருமணத்தில் இணைந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த இறைவன் இணைக்கின்றார் என்று சொன்னால் இது ஒரு அழைப்பு, வெறுமனே ஒரு சமூக அமைப்பு மட்டுமல்ல, அல்லது இது ஒரு வியாபாரம் அல்ல, இது ஒரு வெறுமனே ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்ல, மாறாக இது ஒரு அழைப்பு, இறைவன் தருகின்ற அழைப்பு. இந்த அழைப்பிலே மனிதன் தன்னுடைய பொறுப்பை ஏற்று தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, கடவுளுடைய அன்பு மக்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட அன்பாக இருந்தது என்பதுதான் இந்த அன்புக்கான வரைவிலக்கணமாகும். திருமண வாழ்வை அவர்கள் சரியான முறையிலே முன்னெடுத்து செல்வதற்கு, இந்த குடும்ப வாழ்வினுடைய மகிழ்வையும் நிறைவையும் பலமையையும் அமைதியையும் பேணுவதற்கு அவர்களுக்கு இருக்க வேண்டிய மனப்பக்குவம் கடவுளுடைய அன்பை ஒத்ததாக அவர்கள் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால் உடன்படிக்கை அன்பு என்று சொல்லுவார். இருவர் ஒரு வியாபாரத்தின் நிமித்தம் அல்லது இரு நாடுகள் அல்லது இரு அமைப்புகள், இரு சமூகங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரலை திட்டத்தை அவர்கள் நிறைவு செய்வதற்கு ஒப்பந்தம் செய்வார்கள். ஆனால் திருமண வாழ்வு ஒரு சட்ட ரீதியாக ஒப்பந்தம் போல காணப்படலாம். ஆனால் கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலே இது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்று சொன்னால் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த உறவு நிலையை கடவுளுடைய பிரமாணிக்கமுள்ள அன்பு, கடவுளுடைய மாறாத அன்பினால் கடவுள் இந்த மக்களை அன்பு செய்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அன்பினால் கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை அன்பு செய்யட்டும் என்று பவுலடிகளார் கூறுகின்றார். இயேசு எப்படி திரு அவையை அன்பு செய்தாரோ அப்படிப்பட்ட உடன்படிக்கை அன்பினாலே நீங்கள் அன்பு செய்யுங்கள். ஆற்றல்கள், திறமைகள், நிர்வாக திறமைகள், எங்களுடைய பலவிதமான உறவின் நிலைப்பாடுகளிலே நாங்கள் வளர்ச்சி காணலாம், அவை எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால்
இந்த கடவுளுடைய நிரந்தரமான அன்பு மக்களை பொறுத்தளவிலே அவர்கள் வேறு தெய்வங்களை நாடி சென்றார்கள், ஒழுக்க நெறி பிறண்டு சென்றார்கள். இவ்வாறு அவர்கள் ஒரு விபச்சார நிலையிலே அவர்கள் மக்கள் இருந்தாலும் இந்த பிரமாணிக்கமுள்ள அன்பு கொண்ட கடவுள் இவர்களை நாடி மீண்டும் மீண்டும் செல்லுகின்றார், புதுப்பிக்கின்றார். மீண்டும் அவர்கள் திரும்பி வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பது போல இறைவனும் மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த கடவுளுடைய அன்பை திருமணம் செய்தவர்கள் பின்பற்ற வேண்டும். இரண்டாவதாக அவர்கள் இந்த எப்படி இந்த அதாவது உடன்படிக்கை அன்பை பாதுகாக்க முடியும் என்றால் அதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன. ஒன்று, கடவுள் பிரிந்து செல்லுகின்ற மக்களை மீண்டும் இணைப்பதற்காக உரையாடுகின்றார். இந்த உரையாடல் என்பது குடும்ப வாழ்விலே எப்பொழுதும் நிலைத்து நிற்பதில்லை. இருவரும் உட்கார்ந்து பேசுவார்கள், ஆனால் பாதி வழியிலே அவர்கள் ஒருவரை மற்றவர் கண்டிப்பவராக, எதிர்ப்பவராக, புறக்கணிப்பவராக அந்த உரையாடலை நிறுத்திக் கொள்வார்கள். அல்லது உட்கார்ந்து மனம் திறந்து தங்களுடைய கருத்துக்களை, அபிப்பிராயங்களை, உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்பிக்கையோடு உரையாடுவது என்பது கஷ்டமாக இருக்கலாம். சிலர் தங்களுடைய வீட்டுக்குள்ளேயே SMS அனுப்புவார்கள். அவர்கள் முரண்பாடான கருத்துக்களை அவர்கள் நேருக்கு நேர் முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசாமல் இருப்பார். அதனால் இந்த உரையாட கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது செவிமடுப்பதற்கு திறந்த உள்ளத்தோடு அவர் என்னத்தை சொல்லுகின்றார், எதை விரும்புகின்றார், அதை என்னால் அதற்கு உள்ளத்தால் செவிமடுக்க முடியுமா என்று அந்த திறந்த மனதோடு செவிமடுக்கின்ற பொழுது அங்கு உரையாடல் சுமூகமாக நல்லுறவுக்கு வழிவகுக்கின்றது. அங்கு இப்படிப்பட்ட இந்த உறவிலே ஏற்படுகின்ற காயங்கள், பிணக்குகள், துன்பங்கள், வலிகள், ஏமாற்றங்கள் இவற்றின் மத்தியிலே நாம் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவரை மன்னித்தாக வேண்டும். கடவுள் பிரமாணிக்கமுள்ள அன்பு கொண்டவர் மக்களை மன்னிக்கின்றார். மன்னிப்புக்கு அளவே கிடையாது. இயேசு ஒரு முறை சொல்லுகின்றார், பேதுரு கேட்கின்றார், 7 முறை ஒரு நாளைக்கு மன்னித்தால் போதுமா? அவர் சொல்ல 7 முறை 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார் இளம் தம்பதியர்களுக்கு, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாக, மறைவதற்கு முன்னதாக ஒருவர் மற்றவரிடம் மன்னிப்பு கேளுங்கள், ஒருவர் மற்றவரை மன்னித்து விடுங்கள் என்று. இவ்வாறு மன்னிப்பின் வழியாகத்தான் இந்த குடும்ப உறவு கட்டி எழுப்பப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் மனிதர்கள். அதனாலே இந்த கடவுளுடைய பிரமாணிக்கமுள்ள அன்பு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது விவிலியத்தில் என்றால், நான் யார் என்று சொன்னால் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள். அதாவது பரம்பரை பரம்பரையாக மக்களை தொடர்ந்தும் அன்பு செய்கின்ற கடவுள். இப்படி எங்களுடைய அன்பு, அதாவது கணவன் மனைவி என்கின்ற உருவெடுக்கின்ற அந்த அன்பு படிப்படியாக அது பிள்ளைகள், பிள்ளைகளினுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த அன்பு ஒரு தொடர் கதையாக செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஐடியல், அதாவது எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய குடும்பம் என்பது ஒரு ஐடியல் அல்ல. அதாவது ஐடியல் சொல்கின்ற பொழுது சில வேளைகளிலே அது பின்பற்ற முடியாது. ஆனால் அவை ஒரு மாடல், அது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் இந்த பெற்றோருடைய உறவை, அவர்களுடைய உறவு நல்லுறவாக, மகிழ்ச்சியுள்ள உறவாக, நம்பிக்கையுள்ள உறவாக, பிரமாணிக்கமுள்ள உறவாக தொடர்ந்து செல்வதை அவர்களுடைய மனதிலே பதித்துக் கொள்வார்கள். ஆகையினாலே இந்த கணவன் மனைவி என்கின்ற இந்த உறவு எப்பொழுதும் ஆழமானதாக, பிரமாணிக்கமுள்ளதாக, இறை பக்தி உள்ளதாக, நீடித்ததாக அமைய வேண்டும். மேலும் விஸ்வநாதனுடைய இசையிலே பாலசுப்பிரமணியம் பாடுகின்றார், கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை என்று சொல். கடவுள்தான் ஏற்படுத்துகின்றார், அமைத்து வைக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் அது ஒரு மேடை. அங்கு அவர்களை இணைக்கின்ற கல்யாண மாலை இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த தேவன் அன்று என்று சொன்னாலே, திருமணமாகி வாழுகின்ற ஒவ்வொருவரும், முதியவர்களோ இளையவர்களோ
நடுத்தர வயத்தினரோ எல்லோருமே கடவுள் உங்களை இணைத்திருக்கின்றார், உங்களை அழைத்திருக்கின்றார். தாம் மக்களை அன்பு செய்தது போல நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று தாம் எவ்வாறு மக்களோடு உரையாடுகின்றாரோ அத்தகைய பரந்த விரிந்த மனப்பான்மையோடு, திறந்த மனப்பான்மையோடு அன்பு செய்யுங்கள், உரையாடுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து உங்களுடைய உறவுகளை ஒப்புரவாக்கி கட்டி காக்குங்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த தெய்வன் அன்று எவ்வாறு உங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்திருக்கின்றாரோ அத்தகைய பாடலிலே மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்கி உங்களுடைய திருமண வாழ்வு எப்பொழுதும் ஒரு மகிழ்ந்து பாடப்படுகின்ற பாடலாக, அன்பு கீதமாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நிறைய ஆசீர்களை தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.